இந்த கோட்டைக்கு எத்தனை மதில் சுவர், எத்தனை நுழைவாயில், இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சு. மலை உச்சிக்கு வந்தோன்னா ஒரு பெரிய இடங்க, ரொம்ப பெரிய ஒரு இடம். கோவில் நிறையா இருக்கிறதுக்கான அடையாளங்கள் அங்கங்கே தெரியுது. இந்த கோட்டைக்குள்ளே ராஜா காலத்தில் 19 கோவில்கள் இருந்ததாங்க. ஆனால் இப்போ வந்து வெறும் 6 கோவில் தான் இருக்குது. அதில் 2 கோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நிற்கிற இந்த கோட்டை உச்சியில் தான் மீதி இருக்கிற கோவில்களும் அரண்மனையும் இருந்து தான். ஆனால் படையெடுப்புகளில் அந்த கோவில்களும் அரண்மனையும் அழிக்கப்பட்டு இப்போ வெறும் 4 கோவில் தான் இந்த கோட்டையுடைய உச்சியில் இருக்குது. அதில் 2 ரொம்பவே பழமையான சிவன் கோவில், ஒன்று வந்து அம்மனுடைய கோவில், இன்னொன்று வந்து பெருமாள் கோவில். மேலே இருந்து இந்த சின்ன மலைக்கு மேலே இருந்து இந்த கோட்டையை பார்க்குற ஒரு வியூ இருக்குது பாருங்கள், செம்ம வியூ. அதை இப்போ நான் காட்டுறேன். இது தாங்க ஏகநாதேஸ்வரி கோவிலிருந்து பார்க்குற ஒரு சூப்பரான வியூ. கீழே பார்த்தீங்களா கோட்டை சுவர், அதுக்கப்புறம் நம்ம வந்த வழி, தூரத்தில் ஒரு பாறை மலை தெரியுது பாருங்கள். அந்த மலைக்கு மேலே ஒரு அழகான பழமையான சிவன் கோயில் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். கோட்டையோடைய கீழே இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் ராஜா காலத்தில் வந்து குதிரைகள், சிப்பாய்கள், மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக இருந்திருக்கும் இந்த இடம். இரவு நேரங்களில் தீப்பந்தத்து வெளிச்சத்தில் இந்த கோட்டை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தா அப்படியே ஒரு 500 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கும். கீழே இறங்கி வந்தவொன்னே பார்க்குற ஒரு அற்புதமான சின்ன குளங்க எப்படி இருக்குது பாருங்களா, அழகாக சின்ன சின்ன படிகளோட. இது என்ன குளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கோவிலுக்கு அபிஷேக நீர் எடுக்கிற ஒரு புனித குளமாக இந்த குளம் வந்து இருந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி இல்லை, ஆனால் அந்த காலத்தில் தண்ணி எப்பயுமே இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க.